ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி ஒரு ஜாலியான vlogன்னு வச்சுக்கோங்க. ஸோ காலையிலேயே ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சிட்டு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறேன். இன்றைக்கி 32வது நாள். கரெக்டாக ஒரு 5 o'clock போல் விளக்கேற்றினேன். சம்டைம்ஸ் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா 4:30க்கே நான் ஏற்றிடுவேன். 4:30 to ஒரு 5:10 வரைக்கும் தான் இந்த பிரம்ம முகூர்த்தமான கரெக்டான டைமு. ஸோ அந்த டைம்லேயே நம்ம விளக்கேற்றிடுவோம். விளக்கேற்றிட்டு தீப தூப ஆர்த்தி எல்லாம் காட்டிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுவேன். எப்போவுமே நம்ம ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிவைனாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். நம்ம நினைக்கிற விஷயம், செய்கிற விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக நல்லதாக நடக்கும். ஸோ அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம இறை வழிபாட்டில் ஈடுபடுறதே பெரிய விஷயம். அது சாதாரணமாக எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஸோ இதுவே பெரிய புண்ணியம். ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். காலையிலே குப்பிட்டுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் வச்சுட்டு அந்த கிரேப்ஸ் இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ், அது வச்சு விட்ருந்தேன். ஹஸ்பண்ட் தோசை கேட்டாங்கன்னு சொல்லி தோசை ஊற்றினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஒர்க் இருந்தனால சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இப்படி ஒன்ஸ் காலையிலே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லன்ச்சு டின்னர் எல்லாம் முடிச்சிடும். ஸோ உங்களுக்கு வேலையே இருக்காது, இங்கே கிச்சனுக்குள்ளே போகிறவே வேலையே இருக்காது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சம்மருங்க, பயங்கர வெயில், கிச்சனில் நிற்க முடியல, வேர்த்து ஊற்றுது. நான்லாம் வீடியோ வேறு எடுக்கிறதுனால அப்பப்போ போய் டச்சப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போது வேகமாக வேலையை முடிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷை பண்ணி முடிச்சுட்டு காலையில் மதியானம் நைட்டு அந்த மாதிரி 3 நேரம் வச்சுக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ காலையிலே தோசை ஊற்றுறீங்க, இந்த மாதிரி குழம்பு ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதை மதியானம் நைட்டுக்கு வைக்கிற மாதிரியான குழம்பாக செஞ்சுருங்க. இப்போ சாம்பார்லாம் வச்சிங்கன்னா பெஸ்ட்டு. காலையிலே சாம்பார் வச்சிட்டிங்கன்னா காலையில் நைட்டு மதியம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஒரே ஒரு காய் பொரிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக டின்னருக்கு சோறு மட்டும் வச்சு விட்டுட்டு முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்பாடான்ட்டு போயிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும். ப்ளஸ் மதியானத்துக்கு மேலே நம்ம ஒர்க்க ஆரம்பிச்சிக்கலாம் கொஞ்சம் ஈவினிங் மேலே. ஏன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குங்க, ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பண்ணோன்னா போயாச்சு. கரெக்டாக கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண கிளம்பிட்டேன். ஏன்னா கிச்சன் மட்டும் அப்படியே நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கிச்சனை அப்படியே அந்த தாட்டே வராது, க்ளீன் பண்ணணுன்ற தாட்டே வராது. நம்ம வாட்டு உட்காந்துட்டு இருப்போமா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து விளக்குறதெல்லாம் விளக்க போட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு நான் பாட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்கிங் சோடா, வினிகர் ப்ளஸ் கம்ஃபோர்ட் அந்த மாதிரி ஏதாவது வாசனையான இது யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் இருந்தால் இன்னும் சூப்பர், நல்ல வாசனை ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். ஒன்ஸ் ஒரு நாள் ஒரு தடவை எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவேன், ஒரு தடவை கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணிக்குவேன். கம்ஃபோர்ட்லேயே கலர் கம்ஃபோர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நான்வெஜ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக ஸ்மெல் வருது அப்படின்னா டக்குன்னு தசாங்கம் ஏதாவது ஒரு குட்டியாக ஏதாவது சாம்பிராணி அங்களுக்குள்ளே அப்படியே பொருத்தி வச்சுருங்க. கிச்சனில் நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். நீங்கள் நான்வெஜ் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கீங்களான்றதே தெரியாது. இப்போ டக்குன்னு கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். எக்கு செஞ்சிங்கனாலும் ஏதாவது நான்வெஜ் செஞ்சிங்கன்னா வீட்டில் ஒரு ஸ்மெல் வரும், நம்ம என்ன தான் வீடெல்லாம் மாப் போட்டாலும். ஸோ அப்போ இந்த மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரிலாம் பற்றி இதெல்லாம் கொளுத்தி அங்கங்கே வச்சிட்டிங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னரே தேவையில்லை, நமக்கு ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்குமா. அதோட வீடும் நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த குட்டி குட்டி ஈ, பூச்சி இதெல்லாம் வராது. இந்த மாதிரி புகை போடும்போது கொசு தொல்லையும் இருக்காது. சென்னையில் கொசு தொல்லை தாங்க. கொசு இல்லைன்னா தான் என்னடா ஆச்சரியம்னு வரும். கொசு பகல்லையும் கடிக்குங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாம்பிராணி இதெல்லாம் போற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் அது மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கூப்பிட்டு ஸ்கூல் விட்டுட்டு அப்படியே ஹஸ்பண்ட் ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவர் தான் இன்றைக்கி கூப்பிட போகிறாரு. ஆட்டோ இன்றைக்கி ஒரு நாள் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ அவர் தான் போயிட்டு பிக்கப் பண்ணி கூப்பிட்டுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். அவன் வந்தோடனே மட்டும் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி அவன் வர வரைக்கும் தண்ணி விடலான்னு பார்த்தேன். அப்புறம் செடியெலாம் ரொம்ப பாடுற மாதிரி ஆயிடுச்சா, 1 மணி வரைக்கும் தண்ணி விடாமல் தான் எப்படி இருக்கும் செடியெலாம், அதுவும் வெயில் காலம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
மணி பிளான்ட்டு கண்டிப்பாக தண்ணி நல்லா குடிக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு கிளாஸில், கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சு பாருங்கள். இன்றைக்கி வைங்க, நாளைக்கு பாருங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கும். ஏன்னா செடி நல்லா தண்ணி குடிக்கும். ஸோ அதுக்கு டெய்லி வந்து நம்ம தண்ணி விடணும், தண்ணி மாற்றணும். அதே மாதிரி ரொம்ப அந்த பாட்டு ஃபுல்லாக அழுக்காக அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அப்போலாம் வச்சிங்கன்னா கொசு எல்லாம் அதில் முட்டை போட்டு அப்படியே வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறது, தண்ணி மாற்றுறது, ப்ளஸ் வந்து தண்ணி விடுறது டெய்லி, அதை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ஃபிஷ் டேங்க், நான் எப்போது ஃபிஷ்ஷுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பாடு போடுவேன். அதே மாதிரி வந்து பிளான்ட்ஸ்க்கெலாம் வாட்டர் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுப்பேன். அப்புறம் கூப்பிட்டும் பார்த்திங்கன்னா அழகாக ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டான். ஹேர் கட் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைல் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தான். பட் நம்ம என்ன தான் குளிப்பாட்டினோடனே அப்படியே வந்து அது தலையெல்லாம் கலைஞ்சிருதுங்க. சீவுனா இந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்மளும் அந்த மாதிரி ஸ்டைலிங்காக ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணி, இல்லை அந்த ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அது ரெகுலராக யூஸ் பண்ணுறது நல்லதும் கிடையாது. ஸோ அதனால் விட்டுட்டேன் நான். அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்தோடனே ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு. ஸோ ஒரு அப்படியே ஹாஃப் பழத்தை மட்டும் அப்படியே இந்த மாதிரி கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 150 அதுக்குள்ளே தாங்க இருக்கும். ஒரு 6 பீஸ் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அண்ட் வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட போகிறேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு நம்ம அப்பப்போ சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். ஸோ வெயில் காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம இதை எடுத்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. ஸோ இதில் மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸ் போடலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம். இன்றைக்கி நான் ரெண்டுமே பண்ணுறதா பிளானு. ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு எவ்வளோ சுகர் வேணும், ரொம்ப சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே வந்து அரைச்சிட்டு அதை நம்ம ஃபுல்லாக வந்து வடிகட்டிக்கணுங்க. ஏன்னா கொட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அரைஞ்சிருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வந்து அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் ஊற்றி கொடுங்க. கூப்பிட்டு வந்தோடனே வந்து நான் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ண மாட்டேங்க. என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஐஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தான் கூப்பிட்டோம் சொல்லிட்டு ஐஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் மோல்டு இருக்கு இல்லையா, இது வந்து எப்போது போன வருஷம் வாங்கினதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் செய்யவே இல்லை நான். இடையில ஒரே ஒரு தடவை செஞ்சுருப்பேன். வாட்டர் மெலன் ஐஸ் தான் செஞ்சேன். ஸோ இந்த தடவையும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி கூப்பிட்டுக்கு ஒரு தடவையாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பண்ணினேன். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் நான் செய்யும்போது அவன்கிட்ட காட்டலை. அவன் பார்க்காதப்ப தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டேன். சரி சாயங்காலத்துக்கு மேலே கொடுக்கலாம், ஒரு 4 மணி 5 மணி போல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. கரெக்டாக நமக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. நம்ம பூஜை ரூம் ஆர்கனைசர்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்ஸ் ஆர்டர் போடுறதேன். அதில் ஒரு பாக்ஸ் வாங்கினா இன்னொரு பாக்ஸ் ஃப்ரீ. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் வந்து கிரிட் பாக்ஸ் மாதிரி வரும். இது ரெண்டுமே கிரிட் பாக்ஸ் மாதிரி தான், பட் நல்லா ஆர்கனைசிங்க்கு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பாக்ஸஸ்ங்க. இந்த ஒயிட் பாக்ஸ் பாருங்களேன், 6 கிரிட்டு வருதா. ஸோ 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இதில் அழகாக வந்து குட்டி குட்டி திங்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. நான் காட்டுறேன் என்னெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதையும் காட்டுறேன். நான் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கிட்டால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது அது லாக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் செக் பண்ணுவேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை உடஞ்சிருக்கா, இல்லை லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன். இது நல்லா இருந்துச்சுங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் என்னன்னு தெரியல, நான் வந்து பார்த்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸு. இது ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம்ல, இந்த மாதிரி வந்து ஒரே பாக்ஸில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வேலை மிச்சமாக இருக்கும், ப்ளஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். இது இந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நம்ம பூஜை பொருள் க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும், வாசல் காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போய் அங்கனக்குள்ள வச்சு அழகாக எல்லாமே பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா ஒரு பாட்டிலாக தூக்கிட்டு நான் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இதோட லாக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதான் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டியிருக்கேன்.
இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு இதோட கோடு கூட நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் இதோட ஸ்பூன்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் இப்படி தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இதில் விபூதி, ஒரு இதில் மஞ்சள், ஒரு இதில் குங்குமம், ஒரு இதில் அப்படியே வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன் இந்த மாதிரி வச்சுட்டேன்னா, இப்போது நம்ம டக்குன்னு எடுத்து மஞ்சள் குங்குமம் கலக்கும் போது மஞ்சளோட ஜவ்வாது இந்த மாதிரி அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குங்குமம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஏர் டைட் பாக்ஸில் வச்சிங்கன்னா தான் அதோட வாசனை போகாமல் இருக்கும். அண்ட் இது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அது குட்டியாக ஒரு பீஸை வந்து எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இல்லையா நுணுக்கிட்டு அதை சேர்க்கலாம், இல்லை அப்படியே ஒரு குட்டி குட்டி பீஸை கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். மஞ்சளும் சரி விபூதிலையும் சரி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா வாசனை போகாது. ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி ஈர ஸ்மெல்லும் வராது, நல்லாயிருக்கும். மூடியே இருக்கனால ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் கூட வராது. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஒரு வாரமாக ஒரு 4 வாரம் வரைக்கும் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து காலி ஆகிடும், நான் அடுத்து ரீஃபில் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ஒரு இஷ்யூஸ் கிடையாது. இப்போ வந்து ரெகுலராக இந்த மாதிரி பூஜைகள் பண்ணாதவங்கலாம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக இந்த ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் பச்சை கற்பூரம்லாம் போட்டு நுணுக்கி சேர்த்துக்கோங்க. உடனே வந்து உங்களுக்கு அது வந்து ஸ்மெல் போகாமல் நல்லாவே இருக்கும். நான் இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மேட்ச் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் நான் சிட்டி காஜிலு, அதுக்கப்புறம் இயர்பட்ஸ், அதே மாதிரி ஜவ்வாது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பீஸு எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது தேடவே தேவையில்லைங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா பாக்ஸு, என்ன இருக்குதுன்னு அழகாக பார்த்துக்கலாம். இன்னொன்று நான் இதெல்லாம் தனித்தனி பாக்ஸில் வச்சுட்டு இடத்தையும் அடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரே பாக்ஸில் வச்சுட்டனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதோடைய கோடு கொடுக்குறேன். மீஷோவில் வாங்கினேன் நான். ரேட்டும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% 15% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே ஆன்லைனில் பே பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் மூலமாக தான் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய காயின்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் வரும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கம்மியாகும். ஸோ அப்படி பண்ணுங்கள். அண்ட் ஒரு 4 o'clock போல் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ் எடுத்து தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அவன் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து கொடுங்கம்மா, வேணுமான்னு சொல்லிட்டு ஒரே கற்று. அப்புறம் நான் அவனுக்கு நான் அந்த வீடியோ வேறு எடுத்துகிட்டே பண்ணுறது வேறு எரிச்சல். ஐயோ சீக்கிரம் உடனே கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவன் சிரிக்கிறது ஹாப்பியாகிறதுலாம் பார்க்குறப்ப ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா அம்மாவுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாகிறான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் அதை ஃபீல் பண்ணுறேன். அப்போ கூட எனக்கு தெரில, எப்போவும் செஞ்சு கொடுக்கும்போது இப்படி தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருப்பான். ஸோ அதனால் எனக்கு தெரில. இப்போ வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக அவன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. அவனுக்கு வந்து ஐஸ் கோல்டாக நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக தானே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால கோல்டாக கொடுக்க நான் பயப்படுவேன். பட் இது ஆசையாக வெயில் காலன்றதுனால கொடுத்தேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நைட்டு போல் ஒரு 7-8 மணி போல் அம்மா தோசை வேணும், ஹாட்டு தோசை வேணும்னு சொல்லி கேட்டான். ஃபஸ்ட்டு ஒரு தோசை போட்டு கொடுத்தேங்க. அதை பார்த்துட்டு அம்மா இது ஹாட்டு மாதிரியே இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் சரி ஹார்ட் ஷேப்பில் தானே இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. எனக்கு ஏதோ ஹார்ட் ஷேப்பில் தான் தெரியுது, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதையும் போட்டு சேர்த்து கொடுத்தேங்க. முன்னாடி போட்டதான் நல்லா இல்லையாம்மா, அதனால இதையும் கொடுத்தா. ஆனால் இதை 2ஐயும் சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்ட்டு. ஆனாலும் செகண்ட் அந்த தோசை சாப்பிடும்போது அம்மா இந்த தோசை என்னம்மா நல்லாவே இல்லை, ஹார்ட்டு மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டான். அப்புறம் அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். ஏன்னா அவன் முழிச்சிருந்தானா என்ன வேலையே செய்ய விட மாட்டான். எதுவும் இப்போ டஸ்ட் பண்ணுறோன்னா வேணும்னே அந்த டஸ்ட்டுக்குள்ளே வந்து விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமே அப்படின்ட்டு அவனை எல்லாம் படுக்க போட்டு ரூமெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூல் போன டைம்லேயே பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் அவன் வந்தோடனே பெட்ரூமில் வந்து படுக்க வச்சாச்சு. நைட்டே படுக்க வச்சுட்டு நான் ஃபுல்லாக டஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேமராவையும் தூக்கிட்டு நான் ஆங்கிள் வச்சு பண்ண முடியலையா, பட் இருந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே இருந்தேங்க. என் நேரம் எங்கேருந்து தான் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னே சொல்ல முடியல.
அந்த கேமரா ஹோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வளைச்சி அந்த மாதிரி தான் நம்ம வந்து கேமரா ஆங்கிள் வைக்க முடியும். ஸோ அப்படி வைக்கும்போது அது அப்படியே பெண்ட் ஆகி உடஞ்சி போச்சுங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. இப்போ தான் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ரீசெண்டாக நான் வீரபாண்டிக்கு போயிருந்தோம்ல லீவுக்கு. ஸோ அப்போ தான் வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி எப்போது டிசம்பரில் வாங்கினேன். ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஏப்ரல் தான் ஆகுதா பாருங்கள். 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்துல இதை உடஞ்சி போச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி லோவாகிட்டேன். சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு க்ளீனிங் வேலையை முடிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு எப்படி வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்ற ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செலோ டேப்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பார்ப்போம். ஸோ இந்த vlog நான் இதோட முடிக்கிறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.